ஒரு ஆள் இல்லாத ஒரு இடத்துல தனியா இருக்கிற ஒரு ஆளு அங்க உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாரு, அவருக்காக நான் என்ன செய்யறேன், இங்க இருந்து ஊழியம் பண்றேன். என்ன சார் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அவர் எழுதின புஸ்தகம் தான் இந்த வேதத்திலேயே கடைசியில நடக்க போற தீர்க்க தரிசனங்கள்ல அற்புதமான புஸ்தகம். எது? வெளிப்படுத்தின விசேஷம். யோவானை தவிர அவரை எந்த மனுஷன் அந்த இடத்துல, சாதாரண மனுஷன் உட்கார்ந்து இருந்தாலும் கடலுக்கு முன்னாடி உட்கார்ந்து கப்பல் எப்ப வரும், எவனாவது ஒருத்தன் கலங்கர லைட்டாவது அடிப்பானான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்க இருதயம் ரொம்ப உலக சந்தோஷத்துல என்ஜாய் பண்ண ஆரம்பிக்குதுன்னா இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி கடிந்து அதை விளக்கிருங்க. ஏன் தெரியுமா? உங்க மேல வச்சிருக்கிற மகத்துவமான காரியங்களை அது தடை செய்யுது. தெய்வம் எதையோ என் கூட பேசணும்னு விரும்புறாரு, எதையோ உங்களோட சொல்லணும்னு விரும்புறாரு, எதையோ காரியங்களை உங்களை வச்சு நடப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்குரியது மாத்திரம் இல்லை, உங்களை போல பல சந்ததிகளுக்கு பிரயோஜனப்பட வேண்டிய காரியங்களை உங்களிடத்துல வந்து பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனா கர்த்தர் கூட்டத்துல பேசுறவரே அல்ல. உன்னதமான அனுபவத்துக்குள்ள கர்த்தர் யாரை எடுத்துக்கொண்டு போகிறார் என்றால், இருதயத்துல கர்த்தரை தனிமையாய் வைத்திருக்கிறவர்கள்.